டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற டாஸ்க்குக்கே மரியாதை இல்லாம போன சீசன் இந்த சீசன் தான். நமக்கு ப்ரோமோல ஒரு டாஸ்க் நடக்கிற மாதிரி தானே காமிச்சாங்க. ஆக்சுவலா ரெண்டாவதா ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அது எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. நான் கூட இதெல்லாம் எபிசோட்ல வரும் அப்படின்னு நினைக்கல. பட் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். இந்த பிக் பாஸ் சீசன் அப்படிங்கிறது ஒரு லோ பட்ஜெட் பிக் பாஸ் சீசன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 50 நாளைக்கு முன்னாடியே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்குன்னு இந்த லெவலுக்கு கேவலமா போவாங்களா அப்படின்னு தான் தெரியல. ரோட்ல போய்கிட்டு இருந்த தள்ளுவண்டிக்காரனை அடிச்சு புடிங்கி ஒரு 10-15 முயல வாங்கி அதுக்கு ஒரு கோல்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு இதாண்டா டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமா போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்கான மொத்த அமௌண்ட்டையும் நம்ம ஹோஸ்டே வாங்கிட்டாரு போல. அதனால அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டா தான் டாஸ்க் இறக்குறாங்க. எடுத்த உடனே சாங் எல்லாம் நல்லா போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டுறாங்க. ஆனா டாஸ்க் தான் ஒண்ணும் வைக்க மாட்டாங்க. வழக்கம் போல நம்ம தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாம் உட்காந்து அடுத்து யாரை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ள மாயா உட்காந்து இது வந்து பியூரா லக் பேசிஸ் டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூர்ணிமாக்கு வயிறு எரியுது. நீங்க நேத்து 2 பாயிண்ட் ஜெயிச்சது காரணம் தினேஷ் உங்களுக்கு பண்ண ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற மாதிரி வயிறு எரியுறாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தங்க ஜெயிச்சா இவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஹைலைட். இதுக்கப்புறம் நம்ம நிக்சன் வந்து இதுக்கு மேல நான் உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேன், பூர்ணின்னு தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் டே பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க கெஞ்சறதும் இதெல்லாம் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து டிடிஎஃப் டாஸ்க் ஏதாவது வைப்பார் அப்படின்னு பார்த்தா பிராண்டிங் டாஸ்க் ஒன்னு ஹோஸ்ட் பண்றாப்ல. வீட்ல இருக்கவங்கள 2 டீமா பிரிச்சு போட்டு மாயாவையும் அர்ச்சனாவையும் நடுவுரா நிக்க வச்சு ஒரு சைடு இருக்கவங்க பால தூக்கி அடிங்க, அந்த சைடு இருக்கவங்க அதை தடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாப்ல. கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்தது லைவ்ல பாக்கும்போது, இல்ல அப்படின்லாம் சொல்லல. ஆனா டிக்கெட் டு ஃபினாலேல இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் தேவையா? அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாயா, நிக்சன் எல்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலி இதுதான் செம காமெடி. நம்ம நிக்சன் வந்து பூர்ணிமாக்கு அவங்க வீட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை எடுத்து படிச்சு பார்த்திருப்பாப்ல. அதை படிச்சு பார்த்துட்டு இவங்களுக்கு மட்டும் எதுக்கு லெட்டர் எல்லாம் வருது, இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன மனசுக்குள்ள பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா? மகாராணி மாதிரி சுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் நான் இவங்கள தான் நாமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் சொல்றாப்ல. உடனே அந்த பக்கம் மாயா வேற இந்த வாரம் அவங்க நாமினேஷன்லயே வரல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாங்க. நாமினேஷன் அப்படின்னு வந்ததுன்னா மூஞ்ச சோகமா வச்சுட்டு ஊரை ஏமாத்திடுவாங்க. கிச்சன்ல சமைச்சு கொடுத்தே எல்லாரையும் மயக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாயா சொல்ல, நிக்சனும் ஆமா நான் இந்த வாரம் இதெல்லாம் கவனிச்சேன், நாமினேஷன் அப்ப திரும்பி பார்த்தா அப்படியே மூக்க சிந்திட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனாலேயே அவங்கள நாமினேட் பண்ணல போல அப்படிங்கிற மாதிரி நிக்சன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்த வாரம் அவங்கள நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்பதான் நைஸா பூர்ணிமா வராங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க, திருட்டு பசங்களா அப்படின்னு கேட்க, இல்ல எப்படி மூஞ்சி தொங்க போட்டு ஜுரம் வந்தது அப்படின்னு சொல்லி நாமினேஷனுக்கே வராம எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கறத நான் பேசிட்டு இருந்தேன். அடுத்த வாரம் நான் உங்களை எலிமினேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, அடப்போடா பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பக்கம் போக, இப்பதான் மாயா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பூர்ணிமாவை நாமினேஷனுக்கு கொண்டு வராம மாயாவை நாமினேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்களாம். ஏன்னா பூர்ணிமா நாமினேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா மணி விஷ்ணுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமா. மாயா வந்ததுனால மணி விஷ்ணுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க நாமினேஷனுக்கு வந்தா இருக்கிற ஒட்டுமொத்த 3 கோடி மக்களை இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம், மணி விஷ்ணு எல்லாம் எலிமினேட் ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. வெளியில இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல போல. இதெல்லாம் கேட்கும் போதுதான் நமக்கு செம சிரிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தினேஷும் விஷ்ணு திரும்ப வெளில உட்காந்து பிளான் பண்றாங்க. அடுத்த டாஸ்க்லாம் வந்து அப்படின்னா கிளியரா பிளான் பண்ணி அடிக்கணும். முதல்ல நிக்சனை தூக்கணும், அடுத்து பூர்ணிமாவை தூக்கணும். மாயாக்கு இந்த கேம்ல இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அவ ஓரளவுக்கு கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முதல்ல நிக்சன், விஜித்ரா, பூர்ணிமாவை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கலந்து கட்டி பிளான் பண்றாங்க. பட் அந்த பிளான் எல்லாம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நிக்சன், பூர்ணிமா இவங்களோட அலப்பறதான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் இவங்களோட லீலைகளை எபிசோட்ல போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. திரும்ப வந்து நிக்சன் உட்கார்றாப்ல, பூர்ணின்னு கூப்பிட, டே அக்கானு கூப்பிடா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, திரும்ப இவங்க அவரை பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிட்டேன், அட போடா அப்படிங்கிற மாதிரி இவங்க அவர் மேல தலை வச்சு படுக்க, இதாண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையை கோதி வர மாதிரி இவர் படுக்க, மாயாவும் வந்து 2 பெண் குழந்தைகளை நீ தத்தெடுத்த மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க, அப்புறம் நிக்சனே புலம்புறாப்ல, இதெல்லாம் பார்த்து வெளில இருக்கவங்க எப்படி நினைக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தெரியுது. ஆனா வெக்கமே இல்லாம பண்ணுவாப்ல. ஆனா மாயாவை இந்த இடத்துல பாராட்டலாங்க. கண்டிப்பா இது வெளில இருக்கவங்க தப்பா தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல பூர்ணிமா அதை கூட கண்டுக்காம அப்படிலாம் சொல்லி சின்ன பையனை பயன்படுத்தாதீங்க, அவனே பாவம் அப்படின்னு சொல்ல, இல்லடா சும்மா சொன்ன அப்படிங்கிற மாதிரி மாயாவும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாயாவுக்கு கிளீனா தெரியுது இதுங்க 2 பேரை கெடுத்துக்குது அப்படின்ட்டு. ஆனா அது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஈஸியா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க தப்பிக்கலாம் இல்லையா, அந்த நினைப்பு வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறமும் திரும்பவும் மாயா, நிக்சன், பூர்ணிமா இவங்க 3 பேத்தோட கதை தான். எனக்கு இவங்க 3 பேத்த பத்தி பேசும்போது சீரியஸா வெறுப்பாகுதுங்க. இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட்ல இவங்கள தான் காமிச்சாங்க. அர்ச்சனாவை ஒரு இடத்துல கூட காமிக்கல, அதுதான் ஹைலைட். டிக்கெட் டு ஃபினாலே அவங்கள விளையாட விடாம அவங்களுக்கான ஓட் பேங்கை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அது நடக்காது. அவங்க தப்பு பண்றாங்க சில இடத்துல. பட் அது மேஜரான நெகட்டிவா அவங்களுக்கு வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்பவும் இந்த இடத்துல நிக்சன் உட்காந்துட்டு நேத்து நான் பூர்ணிமாக்க கூட ஆடும்போது அவங்க கண்ணோட கண்ணு பார்த்தேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல். அவங்க வேற லெவல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டி
பாராட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு டயலாக், என்னதான் நான் இவங்க கூட க்ளோஸா ஆடினாலும் எனக்கு இவங்க மேல அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிரஷனே காமிக்காம தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபாண்டமா போய் சொல்லிட்டாப்ல நம்ம நிக்சன். அதாவது இவர் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க கூட ஆடினா மட்டும் தான் அந்த ஃபீல் கெமிஸ்ட்ரி எல்லாம் இவருக்கு வருமா. பூர்ணிமா உடனே டேய் அந்த அளவுக்கு நான் பெரிய பொண்ணா இருக்கேன், நானும் உன் ஏஜ் தான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இறங்கி வந்து பேசுது. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. மாயா நீங்க உருட்டுறத உருட்டுங்கப்பா, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பிக் பாஸ் எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சாப்ல. ரெண்டு பேரா அடிச்சுக்கங்க, சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போம். ரெண்டு பேரா போய் அடிச்சுக்கங்க. ஒருத்தர் ஸ்டே கொடுக்கணும், இன்னொருத்தர் கீழ் கொடுக்கணும், இல்ல எதை வேணா நீங்க கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து விட்டு ரெண்டு பேரா உள்ள அமிச்சாப்ல. முதல்ல எடுத்த உடனே ரவீனா பூர்ணிமா போயிருப்பாங்க. பூர்ணிமா வழக்கம் போல தலையை சுத்தி மூக்க தொடர கடையா, நான் இந்த கேம்ல இருக்கணும், நான் இங்க இருந்தா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், அது மட்டும் இல்லாம நீ உனக்காக விளையாடல, இத்தனை நாள் நீ இன்னொருத்தனுக்காக விளையாட அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இத்தனை நாள் நான் இன்னொருத்தனுக்காக விளையாண்டு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, இது வரைக்கும் எனக்கு பாயிண்டே ஏறல, இப்ப நான் எனக்காக விளையாடுறேன், என் பாயிண்ட்டுக்காக நான் விளையாடுறேன், அதனால நான் இந்த கேம்ல இருப்பேன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா போட்டு ஸ்ட்ரைட்டா கில் கார்டு தூக்கி பூர்ணிமாவுக்கு காமிச்சிருச்சு. பூர்ணிமா வந்து இந்த பொண்ணுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேம்ல பூர்ணிமா முதல் ரவுண்ட்லயே அவுட். அடுத்து மணியும் விஷ்ணு வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்ததுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, மணி ஆரம்பத்துல ஒரு நல்ல கேள்வி கேட்டிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி நீ மாயா பூர்ணிமா கூட எல்லாம் இருந்திருக்க, ஆனா அவங்க கூட இருக்கும்போது என்ன பத்தி எல்லாம் ஏதாவது தப்பா பேசிருக்கியா, அது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருப்பாப்ல. அப்பதான் இவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் அவங்க கூட இருந்தேன், அப்பதான் அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கேம் பிளே பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐஷு அண்ட் நிக்சன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கொளுத்தி போட்டதே மாயா தான். இதை நான் 2-3 வாட்டி கவனிச்சிருக்கேன். பிரதீப் கிட்டயுமே அவங்க இதை ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட கேமே இன்னொருத்தனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விளையாட வைக்கிறது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் ஐஷு எவிக்ட் ஆன அடுத்த வாரம் நிக்சன் வீக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை நாமினேஷன்ல போட சொல்லி என்கிட்ட சொன்னதே மாயா தான். ஒருத்தனை வீக் ஆக்கி அவங்களை அடிக்கிறது தான் அந்த மாயாவுடைய பிளான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விலகி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்ல. மணி கடைசியா என்ன பத்தி நீ எதுவும் பின்னாடி பேசல, அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஸ்டே காமிச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து மாயாவும் நிக்சனும் வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசினது இன்னும் ஹைலைட். இவங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல ஜெயிக்க வேணாமா, ஆனா இந்த கேம்ல இவங்க இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் தகுதியான ஒருத்தர் கிட்ட அந்த டிக்கெட் ஃபினாலே போறத இவங்களால நிர்ணயிக்க முடியுமா. அதனால நாம இந்த கேம்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஸ்டே காமிச்சுக்கிட்டாங்க. ஆனா பயங்கரமா உருட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தினேஷும் விசித்ராவும் வந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வரும் அப்படின்னு தான் பிக் பாஸே நினைச்சிருப்பாப்ல. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. தினேஷ் இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்ததுதான், நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அது எல்லாமே கேமுக்குள்ளதான் இருந்தது, பர்சனலா நான் எதுவும் பண்ணல, அதனால நான் இந்த கேம்ல ஃபர்தரா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவரு சொல்ல, விசித்ராவும் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேத்துக்கு முதல்ல சண்டை வந்தது நீங்க கேப்டனா இருந்தப்ப நான் வெளியில போய் படுத்ததுதான், அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, மேபி அந்த மாதிரியே வெளியில போட்டே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேட்டு கடைசியில நம்ம ரெண்டு பேரும் சமாதானமா இல்லலாம் அப்படிங்கிற கதையை ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஸ்டே காமிச்சுக்கிட்டாங்க. இது ரெண்டு பேத்துக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது. சோ இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல நின்ன எல்லாருமே அடுத்தடுத்து ரெண்டு பேரா சீட்டு கட்டுகள் முறையில போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 ரவுண்ட் நடக்கும். அதுல விசித்ராவும் மாயாவும் ஒரு இடத்துல வரும்போது விசித்ரா தெளிவா இதுக்கு மேல நான் அந்த கேம்ல இருக்கணும், அதனால நான் கேம் விளையாட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு கில் கொடுத்துருவாங்க. மாயாவும் தகுதியான ஒருத்தருக்கு இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஸ்டேவா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டே கொடுத்துருவாங்க. அப்புறம் விஷ்ணுவும் தினேஷும் இன்னொரு இடத்துல மோதுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே 2-3 இடத்துல மோதுவாங்க. இவங்க ரெண்டு பேரோட சீட்டே வந்துகிட்டு இருக்கோம். கடைசி முறை பிக் பாஸ் கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னதுனால தினேஷ் இந்த இடத்துல ஸ்டே கொடுத்துருவாரு, விஷ்ணு வந்து கில் கொடுத்துருவாரு. கரெக்டா தான் கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு வெளில வந்துருவாங்க. அப்புறம் மணி ரவினா ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க. சோ இந்த இடத்துல மணி கிளியரா சொல்லுவாப்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு ஸ்ட்ராங்கா பிலீஃப் இருக்கு, நான் நல்லா விளையாடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல மாயா வேற தகுதியான ஆட்களுக்கு தான் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றதா சொல்றாங்க. நான் தகுதியான ஆள் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலுமே நான் நாமினேஷன் போயிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேருமே நாமினேஷனுக்கு போலாம், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்றாப்ல. ஆனா ரவீனா வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரவீனா பொண்ணு கில் கொடுத்துரும். மணி வந்து ஸ்டே கொடுத்துருவாப்ல. ரவீனா வந்து தான் இண்டிவிஜுவலா ஆட போறேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிறது மணிக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டு பேருமே ஓகே அப்படின்னு வெளில வந்துட்டாங்க. கடைசியா இந்த இடத்துல நிக்சனும் விஷ்ணுவும் மாட்டிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாட்டும்போது தான் காமெடியா இருந்தது. இந்த இடத்துல விஷ்ணு சில விஷயங்களை ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டாரு. தம்பி, இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல ஐஷு போனதுக்கு அப்புறம் நீ வீக்கா இருந்த அந்த டைம்ல என்னால ரெண்டு பேர்த்த டைரக்டா நாமினேட் பண்ண முடியும். அப்போ உன்னை நாமினேட் பண்ண சொல்லி உங்க டீம்ல இருக்க ஒரு ஆள் தான் என்கிட்ட வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா டிசிஷன் நான் எடுத்து அன்னைக்கு உன்னை நான் நாமினேட் பண்ணல. நான் உனக்கு இந்த கேம்ல இது வரைக்கும் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதை நீ மனசுல நினைச்ச அப்படின்னா என்ன இருக்க விடு, இல்லனா என்ன கில் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிருப்பாப்ல. இவரும் கில் காமிச்சிருப்பாப்ல, விஷ்ணுவும் கில் காமிச்சிருப்பாப்ல. சோ ரெண்டு பேருமே இந்த கேம் அவுட் ஆயிடுவாங்க. ஃபைனல் ரவுண்ட்ல விசித்ராவும் ரவீனாவும் மோதுவாங்க. இந்த இடத்துல விசித்ரா ரொம்ப கிளியரா இருப்பாங்க, நான் வந்து பிசிக்கல் டாஸ்க் ஆடி இந்த டிக்கெட் ஃபினாலேவே வின் பண்ண முடியாது, இந்த மாதிரி டாஸ்க்ல வின் பண்ணாதான் உண்டு அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ அதனால நான் என்னோட முடிவு எடுத்துட்டேன். ஆனா நீ வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத விதமா மணிக்கு கில் கொடுத்த இல்லையா, அதை நீங்க பேசி வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நான் எப்படி விளையாண்டாலும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா நான் இந்த வாட்டி ஜென்யூனா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, கடைசியில ரவீனா பொண்ணு வந்து விசித்ரா
ஜெயிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்டே கொடுத்துரும். விசித்ரா வந்து கில் கொடுத்துருவாங்க. சோ எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல விசித்ரா வந்து முதல் பாயிண்ட் எடுத்துருவாங்க. அதாவது 3 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவாங்க. ரெண்டாவதா ரவீனா ஜெயிச்சிரும். மூணாவதா யார் அப்படின்னு நிக்கும்போது தான் விஷ்ணு வந்திருப்பாப்ல. ஏன்னா அவர் வந்து 2 பேத்த கில் பண்ணிருப்பாரு. முதல்ல தினேஷ கில் பண்ணிருப்பாப்ல, ரெண்டாவது நிக்சனை கில் பண்ணிருப்பாப்ல. அந்த அடிப்படையில இவருக்கு 3வது பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இப்ப பாயிண்ட் டேபிள்ல நிக்சனும் விஷ்ணு ஈக்குவல் ஆயிட்டாங்களா? இதுக்கு அடுத்து தான் நான் எபிசோட் அப்படியே முடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கும். விசித்ரா மாயா பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க, நான் வந்து இந்த கேம்ல ஜெயிச்சாதான் உண்டு, அதனாலதான் கேம் விளையாண்டா அப்படின்னு சொல்ல பூர்ணிமா பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மாயாக்கு விஷ்ணு மணி ரவீனா விளையாண்டதெல்லாம் பிடிக்கலையா, பேசி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு உளறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ள ரவீனா பொண்ணு உட்காந்து விசித்ரா மேம் வந்து நிக்சனுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாவே இருக்காங்க, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் டிக்கெட் டு ஃபினாலேவோட 4வது டாஸ்க் நடத்தினாப்ல. லைவ்ல இதுக்கு மேலதான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு ரூம்ல நிறைய குண்டு பல்ப் அடிக்க வச்சிருப்பாங்க ஒரு போர்டுல. அதை வந்து ஒரு பேட்டர்ன்ல ஆன் பண்ணுவாங்களாம். அதை ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த லைட்லாம் ஆன் ஆச்சோ அதெல்லாம் இவர் திரும்பவும் ஆஃப் பண்ணுமா. அந்த மாதிரி டாஸ்க் வச்சிருப்பாப்ல. இதுல கடைசியில யாரு இந்த இடத்துல அதிகமான பல்ப் ஆஃப் பண்ணாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல விஷ்ணு போயிருப்பாப்ல. இந்த டாஸ்க் நடக்கிறப்ப டவுட் இருந்தது அப்படின்னா நடுவுல 2 வாட்டி வேணா அது எந்த பல்ப் அப்படிங்கறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளூ கொடுத்திருப்பாப்ல. விஷ்ணுவும் நல்லா பண்ணாரு. அதே மாதிரி இந்த இடத்துல பூர்ணிமா வந்திருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, பட் பண்ணி முடிச்சிட்டாங்க. மூணாவதா தினேஷ் நல்லா பண்ணிருப்பாப்ல. இவங்க 3 பேர் தான் மட்டும் தான் எபிசோட்ல காமிச்சாங்க. இன்னும் இது லைவ்ல வரல, அதனால யார் யார் எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்னு தெரியல. கேம் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் ஸ்கோரை அனௌன்ஸ் பண்ணுவாப்ல. இந்த இடம் உண்மையிலே த்ரில்லிங்கா இருந்தது. ஏன்னா யார் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா. இந்த இடத்துல தினேஷ் வந்து 3வது பிளேஸ் எடுத்து ஒரு பாயிண்ட வின் பண்றாப்ல. ரெண்டாவதா பூர்ணிமா வின் பண்றாங்க. முதல் இடம் யார் அப்படின்னு நிக்கும்போது அதிக முறை கரெக்டான பல்ப் ஆஃப் பண்ணது வந்து விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு 3 பாயிண்ட் கொடுக்க மாயா பூர்ணிமா மூஞ்செல்லாம் நீங்க பாக்கணுமே, வேற லெவல் அது. ஆனா விஷ்ணு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. ஐயோ நான் தானா அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிச்சு வேற லெவல்ல ஃபன் பண்ணாப்ல. இப்போ இவரு பாயிண்ட் டேபிள்ல நல்லாவே லீட் ஆயிட்டாப்ல. 4 பாயிண்ட் இருந்தாப்ல. இன்னைக்கு இன்னொரு 3 பாயிண்ட் எடுத்து 7 பாயிண்ட்ல முன்னாடி வந்துட்டாப்ல. சோ இதுக்கு மேல மாயா டீம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. சோ விஷ்ணு ஜெயிச்சதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தினேஷ்க்கும் ஒரு பாயிண்ட் கிடைச்சதுல சந்தோஷப்படுறாரு. இதுக்கு மேல அடிச்சு தூக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவர் போய்கிட்டு இருக்காப்ல. சோ இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வைப்பாங்க அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா ஃபுல்லா குட்டையை குழப்பறதுக்கு ஒரே டாஸ்க வச்சு அந்த டாஸ்க்கு 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி அதுல மாயாவை வின் பண்ண வச்சு அவங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா டிக்கெட் ஃபினாலேக்கு உண்டான மதிப்பு போச்சடா உங்களால அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. இது வரைக்கும் ஒரு பிசிக்கல் டாஸ்க் கூட வரல. அந்த முதல் டாஸ்க் வேணா ஓரளவுக்கு பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். மத்த எதுவுமே பிசிக்கல் டாஸ்க் இல்ல. இதெல்லாம் ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வீக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு ஒரே கேம் தான் நடத்துவாங்களா இல்ல நிறைய கேம் நடத்துவாங்களா அப்படின்னு தெரியல. சோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. இந்த எபிசோட பத்தின உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிக்சனுடைய லீலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பார்க்கும்போது அதுவும் லைவ் பார்க்கும்போது சில இடத்துல நிக்சன் அத்துமீற மாதிரி கிளியரா தெரியுது. இத பத்தின உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக் போட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத பண்ணுவீங்க அப்படி நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ.